Bonjour. Alors, aujourd'hui, on va voir le son ஷ். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா ஷ் இந்த சவுண்டை பற்றி பார்க்க போறோம். அதுவும் அதில் ஸ்டார்ட் ஆகுற சொல்லுகள் எப்படி வாசிக்கிறது பற்றி பார்ப்போம். ஸோ இந்த சேயும் ஆஷும் உண்டா வரைக்கும் அது அந்த ஒரு சவுண்டை கொடுக்கும். இப்படி அப்ப ஷ் ஆ சா என்று வாசிக்கணும். ஷா ஷ் ஏ ஷு ஷ் இ ஷி ஷ் ஓ சோ ஷ் ü ஷு ஷ் இ ஷி ஷ் ஏ ஷு டி சோ ஷே சா ஷு ஷு ஷோ ஷூர் ஷால் ஷே ஃபீல் ஃபோர் ஃபிம் ஃபீர் ஃபிஃப் ஃபோர் தா தோ து sol ful fa chol chal fip sif chap fir mort fur chup pis fim far lor lof puce mille race maf chi ris. Maintenant, on va voir les mots. இப்போ நாங்கள் சொற்களை பற்றி பார்க்க போறோம். ruche ruche marché marché riche riche இதுல அந்த அழுத்தக்கூடாது. அது மாதிரி இங்கால ருஷுக்கும் இந்த அழுத்தக்கூடாது. roche roche வாசிக்க கூடாது, அழுத்தக்கூடாது. charme charme அதே மாதிரி தான் அழுத்தக்கூடாது. affiche affiche fort இது தேய வாசிக்க கூடாது. அதை ஃபெமினால வரைக்கும் ஃபார் ரெண்டு வரைக்கும் வாசிக்கலாம். ஆனா இப்படி மஸ்குலால இருக்கல வாசிக்க கூடாது. ஃபார் ஷா அது மாதிரி ஷா இந்த தே வாசிக்க கூடாது. ஆனா இப்படி ஃபெமினால கடைசியில வரைக்கல டபுள் டி வந்து வரும். அதாவது இது இப்படி வரைக்கல வாசிக்கலாம். ஷாட் அண்ட் வாசிக்கலாம். ஆனா இப்படி மஸ்குலால இருக்கல வாசிக்க கூடாது. ஷா ஷாட் இதுல அழுத்தக்கூடாது. ரா தேய வாசிக்க கூடாது. மார் அசி எஸ் வாசிக்க கூடாது. சாரியோ சாரியோ தேய வாசிக்க கூடாது. சீரோ சீரோ பேய வாசிக்க கூடாது. ஃபிஷ் ஃபிஷ் வாசிக்க கூடாது. லீ ஆ லியா லீலா லீலா எஸ் வாசிக்க கூடாது. பிப் பிப் அழுத்தக்கூடாது. mur mur murmure அழுத்தக்கூடாது. lasso lasso ஓகே. இதுல வர்ற சில சொற்கள் அர்த்தத்தை பார்ப்போம். ருஷ் ருஷ் என்றால் என்ன? voilà இதுதான் ருஷ். அதாவது தேன்கள் தேனி இந்த கூடு தேன் கூடத்தான் ருஷ் என்று சொல்றது. அடுத்தது மார்ஷே மார்ஷே என்றா என்ன? அப்படி மார்க்கெட் அந்த வழியில ஒரு குறிப்பிட்ட நாள் போடுவினமே மார்க்கெட் அதைத்தான் மார்ஷே என்று சொல்றது. அடுத்தது ரிஷ் ரிஷ் அண்டா செல்வம். அப்ப ரிச் அண்டா இந்த பணக்காரர் அந்த அர்த்தம் ரிச் இங்கிலீஷ்ல. ரோஷ் ரோஷ் அண்டா பாறை.
இந்த மாதிரி கல்லு பாறையைத்தான் ரொஷ் என்றது. அடுத்தது ஷாகம். ஷாகம்ண்டா அழகா இருக்கிறது. ஆனா அழகை விட கொஞ்சம் அந்த வசீகர தன்மையோட இருக்கிறது, வசீகரமா இருக்கிறது ஷாகம். அடுத்தது அஃபிஷ். அஃபிஷ்ண்டா போஸ்டர். போஸ்டர் ஒட்டுறது, சினிமா போஸ்டர், அதுல அஃபிஷ் விளம்பர படங்களை அஃபிஷ்ன்னு சொல்றது. ஃபார். ஃபார்ண்டா தைரியமான, ஸ்ட்ராங், தைரியமான. ஷா. ஷாண்டா பூனை. ஷாத்தண்டா பெண் பூனை. ஹா. ஹாண்டா எலி, நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். மாஹ். மாஹண்டா குளம். குளம் அந்த குட்டை மாதிரி இருக்குமே, அதையும் போன முறை பார்த்துனாங்க. அஸ்ஸி. அஸ்ஸிண்டா இருக்கிறது. ஷாரியோ. ஷாரியோண்டா ஷாரியோண்டா வண்டில், தள்ளுற வண்டில். அப்ப நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ல போய் சாமான்கள் வேண்டுவீங்க, அதையும் கஜி என்று சொல்லலாம், இல்ல ஷாரியோ, ஷாரியோ து கூப்ஸ் என்று சொல்றது. அதே மாதிரி ஏதாவது சாமான்கள் பொருட்கள் வச்சு தள்ளுற வண்டியில ஷாரியோ என்று சொல்றது. அடுத்தது சீஹோ. சீஹோண்டா சிரப். இப்போ நாங்கள் ஜூஸ் தண்ணியோட கலந்து குடிக்கிற ஜூஸுக்கும் சீஹோன்னு தான் சொல்றது. மற்றது நாங்கள் வருத்தம் சளியண்டா குடிக்கிற அந்த டொனிக், அதையும் சீஹோன்னு தான் சொல்றது. சீஹோ பொலாத்து, அதாவது இருமலுக்கான டொனிக், அது சீஹோ பொலாத்துன்றது. மற்ற இது சீஹோ து ஃப்ரீ, ஃப்ரெஷ் ஆரஞ்சு, அப்படி சீஹோ. அடுத்தது ஃபிஷ். ஃபிஷ்ண்டா ஒரு படிவம், இப்படியா நாங்கள் நிரப்புற ஒரு ஃபோம், அல்ல ஒரு துண்டு செட், அதை நாங்கள் ஃபிஷ்ன்னு சொல்றோம். அடுத்தது லீலா. லீலாண்டா நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம், அது ஒரு பூ வகை, லீலா பூ இப்படித்தான் இருக்கும். பிறகு பீப். பீப்புண்டா இதுதான், அதாவது இந்த புகையில சிகரெட் அதுகளை வச்சு இழுக்கிறது பீப். அடுத்தது மியூர்மியூர். மியூர்மியூர்ண்டா முணுமுணுக்கிறது. மியூர்மியூரே ஒரு வேர்பு. மியூர்மியூரே ப்ரீமியர் குரூப். ஆனால் நாங்கள் மியூர்மியூர்ன்னு சொன்னால் இந்த முணுமுணுக்கிறது. மற்றது லஸ்ஸோ. லஸ்ஸோன்றது இந்த மிருகங்களை பிடிக்கிறதுக்கு வீசுற கயிறு, அதாவது லஸ்ஸோன்னு சொல்றது. Alors on va voir les mots outils. இப்போ நாங்கள் mots outils பற்றி பார்ப்போம். அது நாங்கள் அடிக்கடி கதைக்கும் போது யூஸ் பண்ற சின்ன சின்ன சொல்லுகள், இதை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கொள்ளணும். ஸோ இதுல அ யு வந்தா ஓ சவுண்டு வரும். அப்ப ஒசி. ஒசி. ஆங். இந்த ஆங்க இந்த எங்கன்னாவை அழுத்தக்கூடாது. சரி, ஆங். ஆனால் அதில் எங்கன்னாவை அழுத்தக்கூடாது. ஆங். சாங். இப்போ ஆயன் வந்தாலும் அதே சவுண்டு தான் வரும். சாங். மே. அப்போ அ இ வந்தா ஏ சவுண்டு வரும். மே. இதில் எஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஈத்தே வந்தா ஏ சவுண்டு வரும். ஏ. ஒசி. ஆங். சாங். மே. ஏ. Les phrases maintenant. இப்போ நாங்கள் சென்டென்ஸ் வாக்கியங்களை படிப்போம். லியா affiche, இதில் அழுத்தக்கூடாது. லியா affiche la fiche sur le mur. Lia affiche la fiche sur le mur. Le chat, le chat, இந்த மூன்று எழுத்து சேர்ந்து வரைக்கும் இதை நாங்க ஏ என்று வாசிக்கணும். Le chat est sur le sofa. Le chat est sur le sofa. Il chasse, அழுத்தக்கூடாது. Il chasse les, es வந்தாலும் ஏ என்று தான் வாசிக்கணும். Il chasse les rats. எஸ்தேய வாசிக்கக்கூடாது. Il chasse les rats. Léa marche, அழுத்தக்கூடாது, marche avec un chariot. தேய வாசிக்கக்கூடாது. Léa marche avec un chariot. Voilà.
இப்ப நாங்கள் என்ன சவுண்ட பற்றி பார்க்க போறோம். என்னன்னா ஆனா அழுத்தக்கூடாது. சவுண்ட். ன் ஆ ந ன் உ நு ன் இ நி நோ நு நி நு நீ நோ நே நா நு நு நோ nur nal né nil nor nul nir nif nor na no nu nol nal fa col chal fip mif fa fir lor pur pu ris tim mar lor lof fu mil mas ma ti ril. Alors, on va voir les mots. இப்போ நாங்க சொல்லுகளை பற்றி பார்ப்போம். நீ இதுல தேய வாசிக்க கூடாது. நீ niche annulé annulé ananas ananas âne lionne lionne lune lune அழுத்தக்கூடாது. இதுலயும் இந்த க்கெல்லாம் அழுத்தக்கூடாது கடைசிக்குள்ள. numéro numéro énorme énorme அழுத்தக்கூடாது. renard renard வாசிக்க கூடாது. mar mar assis assis chat chat riche riche fiche fiche fumée fumée வாசிக்க கூடாது. affiche affiche pipe pipe murmure murmure larme larme. Alors நீ என்றா என்ன? நீ என்றா கூடு. இந்த பறவைகள கூடு அதுகளை நீ என்று சொல்றது. அப்புறம் நீஷ் என்றா என்ன? வெளிநாட்டுல இந்த நாய்க்குன்னு சொல்லி புறம்பா ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டி கொடுப்பினா அதைத்தான் நீஷ் என்று சொல்றது. அடுத்தது அனுலே அனுலே என்றா கேன்சல் பண்ணிட்டுனா அதை ரத்து செஞ்சிட்டுனா அனுலே. இது வந்து premier group verb. மற்றது அனனா அனனாண்டா அன்னாசி பழம். கடைசி எஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. அன்னாசி பழம். அடுத்தது வந்து ஆன் ஆனண்டா கழுது ஆன். அடுத்தது லியோன் லியோன். அப்ப லியோன்டா ஆண் சிங்கம், லியோன்டா பெண் சிங்கம். லியோன். அடுத்தது லூன் லூன்டா நிலா சந்திரன் நிலா லூன். அடுத்தது நியூமேரோண்டா நம்பர் 1 2 3 நம்பர். அடுத்தது எனார்ம்டா பெரிய. ரெனார்ண்டா. அடுத்தது எனார்ம்டா
இப்ப grand என்றா பெரிய, grand என்றா பெரிய, énorme என்றா மிகப்பெரிய, énorme. அடுத்தது renard, renard என்றா நரி. இதா இப்படி இருக்கும் நரி. renard. அடுத்தது mare, இது நாங்க ஏற்கனவே போன முறை பார்த்திருக்கிறோம். பட் மறந்துட்டீங்களா? இந்த மாகண்டா குளம், குட்டை, அந்த மாதிரியும் சொல்லலாம். மாகண்டா குளம். அடுத்தது அசி, அசி என்றா இருக்கிறது. ஷா, ஷா என்றா பூனை. ரிஷ், ரிஷ் என்றா ரொம்ப செல்வத்தோட இருக்கிறது, ரிச்சா இருக்கிறது. ஃபிஷ், இது நாங்கள் போன முறை பார்த்தினாங்க. சின்ன ஒரு படிவம், ஒரு துண்டு, நிரப்புற துண்டுகள். அது ஃபியூமே, ஃபியூமே என்றா புகை. de la fumée, fumée என்றா புகை. பிறகு அஃபிஷ், அஃபிஷ் என்றா போஸ்டர். ஸோ இந்த மாதிரி பப்ளிசிட்டி போஸ்டர், அதுகள் சினிமா போஸ்டர்கள், விளம்பர போஸ்டர்கள், அதுகளை அஃபிஷ் என்று சொல்றது. மற்றது பீப்பு, பீப்புண்டா முதல்ல பார்த்துருக்குறோம், அதாவது இந்த சிரட்டு புகையில போடுறது. மற்றது மியூர்மியூர், மியூர்மியூர்ண்டா முணுமுணுக்கிறது, அது நாங்கள் பார்த்துனாங்க. மற்றது லார்ம, லார்மண்டா கண்ணீர், கண்ணில் இருந்து வடிகிற நீர் கண்ணீர், லார்ம. ஓகே, இனிமே நாங்க மொ உச்சியை பற்றி பார்ப்போம். ஸோ தே வந்த அதை ஏ என்று நாங்கள் வாசிக்கணும். ஏ avec sans, இந்த ஆயன் வந்தா ஆங் சவுண்ட் வரும். ஆனால் அந்த இங்கன்னாவை அழுத்தக்கூடாது, இதில் எஸ் வாசிக்கக்கூடாது. sans car மே, இதில் ஆ இ வந்தா ஏ சவுண்டு வரும், இதில் எஸ் வாசிக்கக்கூடாது. மே ஏ avec sans car mais. இனி நாங்கள் les phrases சென்டென்ஸை வாசிப்போம். Aline, இதுல வாசி அழுத்தக்கூடாது. Aline a une niche. Alors une, ரெண்டு வாசிக்கணும். Une niche. Aline a une niche. La chatte, இதுல எஸ்டே இப்படி வரும்போது அதை ஏ ரெண்டு வாசிக்கணும். La chatte est dans, இதுல அந்த இந்த வாழ்த்தக்கூடாது. Et dans la forêt, forêt என்றா காடு, forêt. La chatte est dans la forêt. Le papy fume, papy என்றா தாத்தா. Le papy fume la pipe. Le papy fume la pipe. Allez, on va relire rapidement. Ruche, marché, riche, roche, charme, affiche, fort, chat, chat, rat, mare, assis, chariot, tiro, fiche, lia, lilas, pipe, murmure, lasso. Aussi, en, sans, mais, et. Lia affiche l'affiche sur le mur. Lia affiche l'affiche sur le mur. Le chat est sur le sofa. Le chat est sur le sofa. Il chasse les rats. Il chasse les rats. Léa marche avec un chariot. Léa marche avec un chariot. Ni, niche, annulé, ananas, âne, lion, lune, numéro, énorme, renard, mare,
assis, chat, riche, fiche, fumer, affiche, pipe, murmure, larme. Et, avec, sans, car, mais. Aline a une niche. Aline a une niche. La chatte est dans la forêt. La chatte est dans la forêt. Le papy fume la pipe. Le papy fume la pipe.